காலையிலே கரண்ட புடிங்கி விட்டானுங்களாட்டுக்கு. காலையில வீட்டு வேலையெல்லாம் பார்க்காம என்னதான் பண்றாளுங்க சின்னவளும் பெரியவளும். சாப்பிடுங்க தங்குங்களா, நல்லா சாப்பிடுங்க. என்னுடைய ஆசை ஃபேவரட் ஃபுட் மீன். அது மீனும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால மீன் வளர்க்குறேன். ஏமா பின்னாடி பயம் கொடுத்துற மாதிரி வந்துருப்ப. மணி என்ன ஆகுது, இன்னும் படுத்துக்கிட்டு கிடக்குற? வீட்டு வேலையெல்லாம் யாரு பாப்பா? அப்படியே துணி துவைச்ச துணி எடுத்து மடிக்காம போட்டு வச்சுட்டு கிடக்குறீங்க. கொஞ்சம் உடம்பு சரியில்லைங்க, அதான் படுத்து வாக்கல அப்படியே தூங்கிட்டேன். என்னாச்சு உடம்புக்கு? கொஞ்சம் தலைவலிக்கிற மாதிரி. ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்ல பரவாயில்ல. அப்பெல்லாம் கேப்ப நினைச்சியா? போய் வேலையை பாருடி. ஆளும் மண்டையும் பாரு. வேலைக்கு ஆள் தான் வைக்கணும் போல இருக்கு. இதோ முடிச்சேங்க. காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? அதை கேட்டாதான் கொண்டு வந்து குடுப்பியா? எடுத்துட்டு வா காஃபிய. பிசாசு 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 பாருங்க, பிசாசு. காலையிலேயே வந்து பாருங்க பேர் என்ன பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பண்றா? மூஞ்சி எல்லாம் மந்த பூசி காப்பி வேணும். வாங்க என்னடி காலையில கிளம்பி தானே இருக்கிறா காலேஜ் போறது? பின்னாடி பார்த்தா நல்லா இருக்கு. முன்னாடி வந்து பாருங்க. என்னாச்சு யுகதி? என்னாச்சுமா? சபா இப்பவே கண்ணை கட்டுது. காலேஜ்ல ஏதாவது டிராமா பண்றியா? டிராமா மாதிரி இருக்கா? கோவப்படாதீங்க சார், என்கிட்ட எல்லாம் கோவப்படுறதுனால 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்ல. பொறுமை பொறுமை. என்னாச்சு தங்கம்? ஏதாவது பிராக்டிஸ் எதுவும் பண்றியா காலேஜுக்கு? அங்க பாருமா. எந்திரி மேடம். எழுந்திரி தங்கம். கல்ச்சர் ப்ரோக்ராம்க்கு எதுவும் டிராமா பண்றாளா? எனக்கு என்ன தெரியும்? ஒரு சீரியஸ்னஸ் எல்லாம் நடந்துக்கிறீங்க. முடியெல்லாம் பிடிச்சி இழுக்கிறா. இந்த மாதிரி பொட்டே வைக்க மாட்டாளே பெரிய பொட்டா. இது என்னமோ எனக்கு காஞ்சனா படம் பேய் மாதிரியே இருக்குது. மயங்கினதாவே இருக்கட்டும். நாம பார்த்து என்ன முடிவு போடலாம் நம்ம. அப்படின்னா காஞ்சனாவோட வர 3 அந்த டிப்ஸ் பண்ணி பாக்கலாமா வீட்டுல? என்னது? அதுதான் தேங்காய் வச்சு 3 சுத்து சுத்துதான் பாக்கலாம். நாய் குடி கொண்டாந்து வீட்டுக்குள்ள விடலாம். நாய் பேய் மாதிரி இருந்துகிட்டு நாயை பத்தி பேசுற. அது பசுமாடு உள்ள வருதா வரலையா? நாயை கூட விட்டு பாக்கலாம். நாய் இல்லையாங்க. சீரியஸ்னஸ் இல்லாமலே இருக்காதுங்க. பிஞ்சு மனசு நொந்துரும். எனக்கு பயமா இருக்கடி. எப்படி ஒல்லி ஆயிட்டாங்க. சரி பாருங்க, இங்கே இருக்கட்டும். இவ பேயா இல்லையான்னு நம்ம செக் பண்ணி பாத்துருவோம். நான் இந்த வீர விளையாட்டுக்கு வரல, நீங்களே செக் பண்ணிக்கோங்க. பயமா இருக்குது. நீ இப்போ நீ வரலன்னா என்ன நானே சின்ன மரபங்களும் பண்ணிக்கிறோம். நான் இருக்க வாங்க. என்னடி நீ காலத்தாலே இவளுக்கு பேய் பிடிச்சிக்கிச்சு, அதுவும் காலத்துல பேய் வேற பிடிச்சிருக்கு. சாமி என்ன பண்றது? நான் எங்க அம்மா வீட்டுக்கே போறேன், எனக்கு பயமா இருக்கு. என் சின்னவளை வச்சு நான் பண்ணிக்கிறேன். என்ன சாமி பண்றது? ஃபர்ஸ்ட் நம்மளும் அவளோட சேர்ந்து வீட்டை விட்டு ஓடிட வேண்டியதுதான். ஐயோ என் புருஷ ஆசாசையா கட்டின வீடு, இது எப்படி நீ விட்டுட்டு நான் வருவேன்? எனக்கு இந்த வீட்டு மேல ரொம்ப நாள் கண்ணத்தை. எனக்கு போக விருப்பம் இல்ல. மனசுல உள்ளதெல்லாம் இப்ப வெளியே வருது. தேங்காய் ரெடி பண்ண. தேங்காய் ரெடி பண்ணு. நான் என்ன பண்றது? ராக்கு ரெடி பண்றேன். தேங்காய் வாங்க வைக்கல. அகல் விளக்கு இல்லைன்னா இந்த விளக்கு வச்சுக்கலாமா? அகல் விளக்கு இல்லைன்னா இந்த விளக்கு வைங்க. வேலை சுத்துதான் பாக்கலாம். ஃபர்ஸ்ட் தேங்காய் சுத்தணுமா? என்னடி மட்டை உரிக்க சோம்பேறியில சோம்பேறி, இப்படி ஒரு சோம்பேறியா இருக்க. மட்டை உரிச்சுதானே சாமி வைப்பாங்க. நம்ம மட்டை உரிக்காம கூட வைக்கலாம். பேய் வந்தா சுத்துட்டும். எங்க பாக்கலாம்? இல்ல 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 ஆசையா வாங்கி கொடுத்த வீடு அவர்தான் இல்ல. இந்த வீடாவது இருக்கட்டும், இந்த வீட்டுல தாண்டி நான் வாழுவேன். அப்படி எல்லாம் விட்டுட்டு வர மாட்டேன். இன்னும் 2 எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கு, அதை முடிச்சுட்டு போகலாண்டி. இன்னும் 2 தானடி. அடுத்தது என்ன? அடுத்தது பப்பி நாய் கூட்டிட்டு வரலாம். மாடு தானடி வரும். நாயே கூப்பிட்டு வாங்க. ஏதோ ஒரு ஜீவன் ராசி.
பப்பிக்காரம்மா நான் சொல்லும் போது தான் பப்பி நான் உள்ளுக்குள்ள விடணும் எனக்கு நான் என்ன பயம் பாப்பிமா வாமா உள்ள வாமா பைரவா கால பைரவா வா ப்ளீஸ் கம் ஹியர் கம் டு மை ஹோம் போங்கம்மா, நாயே வர மாட்டேங்குது. இந்த வீட்டுல பேய் இருக்கு. வீட்டை விட்டு வெளியே போயிருங்க. யோ நாயே வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குது. வர மாட்டேங்குதும்மா, வாங்க. பேய் இருக்குது இந்த வீட்டுல. இருமா பாப்பிமா வா இந்த வீட்டுல பேய் இருக்கு. ஐயோ பாப்பிமா கூட வர மாட்டேங்கிறாளே அடுத்த எக்ஸ்பெரிமெண்ட் என்னடி எனக்கு பத்த வச்சு ரத்தம் வச்சு கொடுங்க ஐயோ ஒன்றரை ரத்தத்தை விடடி ரத்தம் விடுறதா இந்த வீட்டுல பேய் இருக்கு அது இருக்குன்னு சொல்லி என்னென்னமோ படுத்து வைக்கிறாங்களே ஐயோ என்னடி இவ்வளவு பெரிய ஊசி எடுத்து வந்திருக்கிறேன் சின்னதா ஒரு ஊக்கு பின்னு போதடி இவ்வளவு பெருசா பாக்குறாளே ஐயோ தீப்பற்றி கூட ஐயோ சுட்டுச்சு ஆஹா ஒண்ணுமில்ல பயம் கொடுத்தாடி நீ குத்துறியே என்ன கொல்றதுக்கு இவ்வளவு பெரிய பின்னு ஊசி சின்னதா எடுடி ஊசி எடுக்க விடுறாளா டியா புசுக்கு மலையாளம் பேசிவிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் மரியாதையும் போச்சு என்னடி உண்மையாலுமே பேய்தான் இருக்க மாட்டேங்கிறியே நான் எத்தனை டைம் சொன்னேன் இங்க பேய் இருக்குது இருக்க வேண்டாம் வாங்க ஓடிடலாம் என்ற புருஷ பார்த்து பார்த்து கட்டின வீடுடி எப்படிடி வர்றது விட்டுட்டு வாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு பாய் இருக்கு அவர் வீட்டுக்கு போலாம் நல்லா மன்னிப்பாரா மறைச்சு வைங்க நல்லா வந்திருக்காரு வாங்க போட அந்த பாய் வீட்டுக்கு இதெல்லாம் ஒரு மறைவு விடுடி போனவே அழுத்து விட்டாதடி சாமி அல்லாஹ் எல்லாம் இன்ஷல்லா மாஷல்லா எங்க வீட்டுல ஒரு பேரி புகுந்துருச்சுங்க வீட்டையே ஆட்டி படைச்சு வச்சிருச்சுங்க நீங்க தான் ஓட்டணும் யாருக்கு பேய் பிடிச்சிருக்கு? என்ற பேத்தி உடம்புக்குள்ளதாங்க காஞ்சனன்ற பேய் புகுந்துருச்சுங்க இங்க வர வச்சிடலாமா? வரவைங்க வரவைங்க வாடி இங்க வந்து உட்காரு. இங்க பாருங்க வித்தியாசமா பண்றா இங்க பாருங்க அவ ஆல்ரெடி பொம்பளைதான் உட்காருடி உட்காரு. ஒரு வித்தியாசமா பண்ணிட்டு இருக்கா பெரியவங்க மட்டும் மரியாதை இல்லாம எப்படியோ சவுண்டாலாம் உட்கார்ந்துருக்கா பாருங்க இங்க வந்து உட்காரடி. முடியாது ஏதாவது வந்து உட்காரடி. வெளியில எடுத்துருவானே. முடியாது ஏய் இங்க வந்து உட்காரடி. ஸ்டைலா வாடி. முடியாது டைம் ஆச்சு வாடி. அப்ப சரி வரேன் என்ன ஸ்டைலா வர பாருங்க டைட்டலா அத்தை இது உங்க பெரிய மகனோட பெரிய மருமகளோட அப்பா ஓட்டுறது அத்தை ஏய் சீ சும்மா இரு. எப்ப வந்த போனேனாலும் உங்களுக்கு பாய் இவங்களை எப்படி கூப்பிடுறது பாயினே நீங்க கூப்பிடுங்க. அப்படிதான் கூப்பிடுவாங்களா எனக்கு தெரியாதுங்க இந்த தர்காவுக்கு இதாங்க முத வரேன் கவலைப்படாதீங்க. அவ யாரு என்னன்னு கேட்டுடலாம். சரிங்க ஏய். நாங்களே சொல்றோம் அது காஞ்சனா தாங்க காஞ்சனா படம் பேய் தாங்க நான் எதுக்குங்க? நீங்க பேய் மட்டும் ஓட்டுங்க உன் பேர் என்ன? அதான் சொன்னாங்கல்ல தெரியல நீ சொல்லு. கொஞ்சம் இப்படி திரும்பிக்கமா திரும்பிக்கோ நீ சொல்லு. உன் பேர் என்ன? காலப்படக்கு உன் பேர் என்ன? கேமரா பார்த்து சொல்லு அதான் சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன கேட்டேன் நீங்களாம் யாருடா ஏய் உன் பேர் என்ன? அதான் சொன்னாங்கல்ல அப்புறம் என்ன கேக்குற நீ சொல்லடி. ஓவாயால என் பேரு காஞ்சனா அதையே இவ்வளவு கொடூரமா சொல்றேன். எதுக்கு இங்க வந்த சொல்லு. இந்த ஆண்டி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதனாலதான் வந்தேன் உன்னை லவ் பண்றா போட்டிருக்காங்க சும்மா இருடி என்ன எல்லாத்தான் லவ் பண்ணுவாங்க பேயுமா வேற இவன் சமைக்கிற சாப்பாடு கறி மீன் முட்டை நண்டு எல்லாம் சமைச்சு வச்சத பார்த்து எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு அதுக்குன்னு என்ன கட்டிக்க வந்தியாடி மறுபடியும் சமைச்சு கொடு என்னடி ஏம்மா, வீட்டுல என்னைக்காவது ஒரு நாள் அசைவம் சமைச்சா பரவாயில்ல.
டெய்லி அசைவம் வச்சா என்னம்மா பிள்ளைங்க வாய்க்கு ருசியா கேக்குறாங்க, அதனால செஞ்சுதானே கொடுக்கணும். அதை திங்கிறதுக்கு தான் இப்ப காஞ்சனாவே வந்திருக்கிறா. காஞ்சனா எம்மா கரெக்ட் வேடு காஞ்சனா, உன்னை பார்த்தாலே பயமா இருக்குது. திரும்படி ஐயோ என்ன சரி. இன்னைக்கு உடம்புல பூந்துகிட்டு ஏமா இப்படி பயமுடுத்துற? எப்பதான் போவ? உனக்கு என்ன வேணும்? அதுதான் கேட்டுட்டாளே அவளே கறி ஏய், போய் செம்பு எடுத்துட்டு வா. கறி மீன்லாம் நல்ல அளவுக்கு பட்ஜெட் பத்தாது, அந்த அளவுக்கு வீடியோக்கு செலவு பண்ணல. தண்ணீர் எல்லாம் குடிச்சிட்டு ஓடிடு. என்ன முடியாது. இந்த போய் ஏய், ஒழுங்கு மரியாதையா இந்த செம்புக்குள்ள போ. லூஸ் மாதிரி பேசாத. இந்த செம்புக்குள்ள நான் எப்படி போக முடியும்? நீதான் போகணும். அப்ப போறதுக்கு என்ன வேணும்? எங்க நீ பாட்டு போய் காட்டு பாப்போம். என்னால இப்படி போக முடியும்? நீதான் போய். எனக்கு இந்த சைஸ் பத்தாது, இன்னும் இதை விட பெருசா கொண்டு வா. இதை விட பெருசுக்கு நான் எங்க போறது? செஞ்சு கொண்டு வா. பெருசாலாம் சொம்பு தயாரிக்க மாட்டாங்க உங்க பஞ்சாயத்து, அப்புறம் வச்சுக்கலாம். பேய்க்கு என்ன வேணும் கேட்டு பைசா பண்ணி அனுப்புங்க. வேற என்ன வேணும் நீ போறதுக்கு? எனக்கு இந்த ஆண்டி வந்தா தான் நான் போவேன். அதுக்கு நீ கூப்பிடுற இந்த ஆண்டியெல்லாம் தர முடியாது. அப்ப நீ வா. அப்ப நீ வா. ஏய், நீ வெளியே போக மாட்ட. பேசிட்டு இருக்கும் போது ஒரு பொம்பளை மேல கை வைக்கிற, நீ எல்லாம் ஒரு மந்திரவாதியா எடுக்கீங்க? பொம்பளையா? என்ன பாய், தர்கால போய் நமாஸ் பண்ணாம எங்க வீட்டுல வந்து தமாஸ் பண்ணிட்டு இருக்க? நான் பண்றத பார்த்தா உனக்கு தமாஸ் மாதிரியா இருக்கு. பின்ன எப்படி இருக்கு? என்ன அங்க பயந்து ஓடிட்டு போய் இங்க வந்து துமுறா பேசுற? அது தர்கா, இது ஏன் இடம். ஓடனா என்ன பண்ணுவ? ஏய், இப்ப போறியா இல்லையா? பேசிக்கிட்டே இருக்கும்போது ஒரு பொம்பளை மேல கை வைக்கிற, நீ எல்லாம் ஒரு மந்திரவாதியா எடுக்கீங்க? அவ பொம்பளை பிள்ளை தானே? பொம்பளையா? ஆமா, என்ன பேச்சுதான் பொம்பளை பிள்ளை தானே? சரி, சும்மா இப்ப நீ என்னதான் எப்பதான் போவ? காலேஜ் போய்கிட்டு இருந்தவரை பிடிச்சி பொட்டு வைக்கிறா, பூ வைக்கிறா, கொலுசு போடுறா, இதெல்லாம் சொல்லிட்டு இப்ப அதை போடுறா, இதை டெய்லி மஞ்சள் போடுற. தான் தேய்ச்சி குளிக்க சொல்லுங்க சாமி, தரிசனம் வருதுங்க. என்ன நீ சரியா தானே சொல்லியிருக்காங்க உனக்கு? சரியா அது சொல்லு. எல்லாத்தையும் விடு. இப்ப நீ எப்ப போவ? யாரு வேணும் உனக்கு? ஆண்டிய வர சொல்லு, நான் போறேன். ஆண்டியா? பைத்தியமா நீ? ஆண்டி எதுக்கு கூப்பிடுற? நான் வேண்டாம் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். நீ ஆண்டி வேண்டாம் கூப்பிட்டு போ, வீட்டை விட்டு காலி பண்ணிக்கலாம். தாட்டி விடுங்க. சரி, போயிட்டு வரீங்க. நீங்க இவரோட சேர்ந்து போறீங்க. போய் நீங்க வீட்டுக்குள்ள என்ன பண்ணுவீங்க? நாங்க வீட்டை வித்து கொடுத்தீங்க. இதேதான் உங்களுக்கு வீடு விற்கிறது. எப்ப பார்த்தாலும் வீடு விற்கிறது. சொல்ல மாட்டேங்க, ஒண்ணும் சொல்ல மாட்டேங்க. காஞ்சனா படத்தை ட்ரோல் பண்ணீங்கன்னு வேற கமாண்ட் வேற பாத்தீங்களா? இவங்களை வச்சுக்கிட்டு காஞ்சனா பண்றது.